கழுகு. விலங்குகளுக்கு சிங்கம் எப்படி ராஜாவோ அதுபோல் பறவைகளின் ராஜாவாக கருதப்படுவது கழுகு. கழுகு வந்து தண்ட குணாதிசயங்களால் மற்ற பறவைகள் எப்போவுமே தனிச்சு தெரியும். அது பறக்கிற திறனாக இருக்கட்டும், பாவை திறனாக இருக்கட்டும், வேட்டையாடுகிற திறனாக இருக்கட்டும், எல்லாமே மற்ற பறவைகள் கழுகு எப்போவுமே தனிப்பட்ட முறையில் தனிச்சு தெரியும். கழுகுன்ற குணாதிசயங்களில் பறக்கும் திறன். கழுகு எப்போவுமே தனித்து தான் பறக்கும். வேறு பறவைகளோட அதை சேர்ந்து போய் பறந்தது கிடையாது. பிற கழுகுகளோட சேர்ந்து பறக்கும். என்னதான் எவ்வளோ தூரத்தில் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் கீழே இருக்கின்ற இரையை மிக துல்லியமாக கண்டறிந்து வேட்டையாடுகின்ற திறன் பெற்றது கழுகு. கழுகு என்று சொன்னோன்னே எங்களோட மைண்டில் வாரதோ குறிப்பிட்ட கழுகு தான். ஆனால் இந்த உலகத்தில் பல வகையான கழுகுகள் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு 10 கழுகை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அடுத்து பார்க்க போகிறது வெராக்ஸ் ஈகிள். இதை கரும் கழுகுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டங்களை ஆப்பிரிக்கா நாடுகளை பூர்வமாக கொண்டிருக்கும். மற்ற கழுகுகளை போல இதுவும் வேட்டையாடுறதுல மிகச்சிறந்த வேட்டுத்திறன் உள்ள கழுகு தான். மலைகளில் வாழ்கிற ஹைராக்ஸ் என்ற ஒரு எலி மாதிரியான ஒரு விலங்கை விரும்பி சாப்பிடும். மற்றபடி குரங்குகள், அணில்கள், பறவைகள் இவற்றையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். அதில் இருக்கிற மிகப்பெரிய ஈகிள்களில் மார்ஷல் ஈகிள் கண்டு ஒரு தனி இடம் இருக்குது. எடை அதிகபட்சமாக 6.5 கிலோ எடை போடக்கூடியது. அதோட வேட்டையாட திறன் எப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை விட எடை கூடிய விலங்குகளையே மிக இலவாக வேட்டையாடி உண்ணக்கூடியது. குறிப்பாக சின்ன மான்கள், குரங்குகள், பெரிய பறவைகள் இவற்றையெல்லாம் மிக இலவாக வேட்டையாடி உண்ணக்கூடியது. ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கழுகாக மார்ஷல் ஈகிள் பார்க்கப்படுகிறது. யூரோப்பியன் இருக்கிற ஈகிளில் ஒயிட் டெயில் சீ ஈகிளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த ரெக்கை மட்டுமே 7.8 மீட்டர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரெக்கையை கொண்டது. எடையுமே 9 கிலோகிராம் அளவுக்கு எடைப்படக்கூடியது. இந்த ஈகிளை நாங்கள் எப்படி இலகுவாக பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால் சொண்டு பகுதி மஞ்சளாகவும் அதே மாதிரி காலும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். அதுபோல் ஒயிட் டெயில் என்று சொல்கிறதுல வால் பகுதி வெள்ளை நிறத்தில் இருக்கும். பொதுவாக நீர்நிலையில் இருக்கிற மீன்களை வேட்டையாடி உண்ணக்கூடியது. யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கழுகாக இந்த ஒயிட் டெயில் ஈகிள் பார்க்கப்படுகிறது. மற்ற ஈகிள்லேருந்து இந்த ஈகிள் எப்படி வித்தியாசப்படும்னு சொல்லிச்சுன்னா அந்த சொண்டு பகுதியை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சொண்டாக இருக்கும். அதுபோல் இந்த ரெக்கையின் ஷோல்டர் பகுதியில் ஒயிட் கலர்லையும் இருக்கும். வால் பகுதியும் ஒயிட் கலரில் இருக்கும். கிட்டத்தட்ட இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பான ஒரு பிரமாண்டமான ஈகிள் மாதிரி தான் தெரியும். 9 கிலோகிராம் அந்தளவுக்கு இடப்படக்கூடியது. குறிப்பாக நீர்நிலையில் இருக்கிற மீன்களை அதிகமாக வேட்டையாடி உண்ணக்கூடியது இந்த ஸ்டிலஸ் ஈகிள். போல்ட் ஈகிள். இந்த ஈகிளை தெரியாத ஆட்கள் இருக்குமா இருந்தாலும் என்ன சொல்லிச்சுன்னா கழுகு என்று சொன்னாலே இந்த கழுகு தான் எல்லாட்ட மைண்டுக்கும் வரக்கூடியது, எல்லாட்ட பார்வைக்கும் தெரியக்கூடியது. குறிப்பாக அமெரிக்க நாட்டில் தேசிய சின்னமாகவும் இருக்குது அதோட ஃப்ளாக்கில். ஸோ அந்த போல்ட் ஈகிள் இப்போ கழுத்து பக்கம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா வெள்ளை நிறத்துலையும் ப்ரௌன் கலரில் உடம்பும் இருக்கும். கிட்டத்தட்ட உடம்பு ரெக்கையின் அளவு 8 அடி கிட்ட அதோட ரெக்கை அகல விரிச்சிச்சுன்னு சொல்லிச்சுன்னா 8 ஃபீட் இருக்கும். எடை கூட அதிகபட்சமாக 7 கிலோகிராம் கிட்ட போடும் இந்த போல்ட் ஈகிள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈகிள்னு சொன்னால் இந்த கழுகு தான் எல்லா மைண்ட்லேயும் வரக்கூடியது. வெட்ஜ் டெயில் ஈகிள். இது ஆஸ்திரேலியா பூர்வீகமாக கொண்ட ஒரு ஈகிள். பார்க்குறதுக்கு இடையளவில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ரெக்கையின் அளவு 8.2 ஃபீட் அந்த அளவுக்கு மிக பிரமாணமான ரெக்கையாக கொண்டது. அது பறந்து பிடிக்கும் பொழுது 5.4 கிலோகிராம் அந்தளவுக்கு எடை போடக்கூடியது. குறிப்பாக இந்த வயல்வெளியில் இருக்கிற எலிகளை ஒரு பிடித்தமாக பிடித்து சாப்பிடக்கூடியது. அதுபோல் சின்ன சின்ன விலங்குகள், ஊர்வன பறவைகளை கூட வேட்டையாடக்கூடிய உண்ணக்கூடியது இந்த வெட்ஜ் டெயில் ஈகிள்.
கோல்டன் ஈகிள். இந்த கோல்டன் ஈகிளை பற்றி யாருமே தெரியாமல் இருக்க வேண்டும். அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஈகிள். கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, யூடியூப் பண்ணி பார்த்தாலும் சரி, போல்ட் ஈகிள் வரும் இல்லை கோல்டன் ஈகிள் வரும். அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஈகிள். கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறதால வந்து இந்த கோல்டன் ஈகிள் வந்து இலகு வந்து அடையாளம் காணப்படுது. இதோட ரெக்கையின் அளவு பார்த்திங்கன்னா 7.6 feet அந்தளவுக்கு வளரக்கூடியது. அதேமாதிரி 6.4 கிலோகிராம் அதிகபட்சமாக 6.4 கிலோகிராம் எடை கொள்ளக்கூடியது. இடையில கொஞ்சம் மெட்டைகளை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வேட்டைத்திறன் வந்து மிக மிக ஒரு யுக்தியான வேட்டைத்திறன், மிக ஆக்ரோஷமாக. அதுபோல் இந்த வேகம் வந்து மிக வேகமாக வேட்டையாடக்கூடியது. கோல்டன் ஈகிளை பொறுத்தவரையில் தன்னை விட எடை கூடிய இறைகளை கூட வந்து மிக இலகுவாக வேட்டையாடி பண்ணக்கூடியது. மலைகளில் வர மலையாடுகளை இங்கே நேர்த்தியாக கீழே இழுத்து அதை வந்து வேட்டையாடி பண்ணக்கூடியது. அதுபோல் இந்த ஸ்பீடும் வந்து அதோட இறை வந்து சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த இறையை தாக்கி வந்து வேட்டையாடக்கூடியது. அந்தளவுக்கு கோல்டன் ஈகிள் மிக மிக பாதுகானது. பல நாடுகளில் தேசிய பறவையாக கூட வந்து கோல்டன் ஈகிள் இருக்குது. அந்தளவுக்கு கோல்டன் ஈகிள் ஒரு மிக பாப்புலரான ஒரு கழுகாகும். வந்து பிலிப்பைன்ஸ் ஈகிள். இந்த பிலிப்பைன்ஸ் ஈகிள் மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஈகிள். இதோட தலைப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதோட கொண்டை, தலையில் இருக்கிற அந்த கொண்டை வந்து ஒரு கிரீடம் போல் இருக்கும். அதுவும் அது விரிக்கும் போது வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற க்ரௌன் ஈகிளும் வந்து கிட்டத்தட்ட அதே போல் தான் இருந்தாலும் பிலிப்பைன்ஸ் ஈகிளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த கொண்டை இருக்கும். இது குறிப்பாக வந்து மங்கி ஈட்டர் ஈகிள்னு சொல்கிறது. ஏன்னா குரங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடியது. அதை தவிர்த்து பல்லிகள், அணில்கள், சிறு பறவைகள் இவற்றையெல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடியது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து பறந்து விருந்து இந்த ஈகிள் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு பறந்து விருந்து காணப்படுது. ஹார்பி ஈகிள். ஹார்பி ஈகிள் வந்து மிகப்பெரிய கழுகுகளில் வந்து ஹார்பி ஈகிளுக்கு வந்து ஒரு தனியிடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபீமேல் வந்து அதிகபட்சமாக 9 கிலோகிராம் எடை போடக்கூடியது. இதில் விங்கான் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 மீட்டர் அளவாக 2 மீட்டர் அளவுக்கு இருக்கும். குறிப்பாக வந்து இதோட நிகம், இதோட கால் உறுதிப்பாடுத்தன்மை எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய கரடியோட ஒப்புற அளவுக்கு அது இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பறவை. வேட்டையாடும் போது வந்து மிக அக்ரெசிவாக, மிக நேர்த்தியாக வேட்டையாடும். அது பெரிய பள்ளிகளாக இருக்கட்டும், குரங்குகளாக இருக்கட்டும், பண்டி, அந்த சின்ன மானுகள் அதுகளை கூட வந்து மிக விளைவாக வேட்டையாடணும். ஹார்பி ஈகிள் வந்து ஒரு மிக அக்ரெசிவான ஒரு ஈகிள்.